ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்க சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன சிந்தை? மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு போய்விடும், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான சில செய்திகளை அவர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமாவுக்களுக்காக கர்த்தர் ஆறுதலா இருக்கிறார். அதே போல கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் தேவன் எப்படி இருக்காருன்னா, அப்ப தேவன் நியமித்திருக்கிற சில ஆக்கியங்களை தேவன் ஒவ்வொன்றாக அவர் என்ன பண்றார்? எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை முன்னறிந்து முன்குறிப்பது பற்றி பவுல் இங்க தெளிவுபடுத்துகிறத இங்க வாசிக்கிறோம். அதுதான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அந்த 30வது வசனத்துல சொல்றாரு, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அப்ப கிறிஸ்தவ ஜீவத்தில விசுவாசிகளுக்கு கிடைக்கிறதான ஒரு ஜெயத்தை பற்றி பவுல் இங்க உற்சாகமாக இங்க எழுதுகிறதை வாசிக்கிறோம். அதான் அந்த 31வது வசனம் கூட சொல்லுது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்றார் பவுல் 36வது வசனத்துல இருந்து, கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மிலே அன்பு கூறுவர்களால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அடுத்தது என்ன சொல்றாரு? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த அன்பு பூரணப்பட்டிருக்குது. அந்த பூர்ணம் உண்மையா நமக்குள்ள அந்த உண்மையான அன்பு, ஆண்டவருடைய அன்பு ஏற்கப்பட்டிருச்சுன்னா எத்தனை பேர் எத்தனை கலகங்களை உண்டாக்கினாலும், கோல் சொல்லி குறை சொல்லி ஆண்டை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நமக்கு சொன்னாலும் கூட அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய உண்மையான ரட்சிப்பு, உண்மையான அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் சொல்ற, உயர்ந்திருந்தாலும் நான் தாழ்ந்திருந்தாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மேல உள்ள அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அந்த நிச்சயம் இருக்கணும் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. சும்மா போலி கிறிஸ்தவங்க தான் சும்மா பேருக்காக வாழ்றவங்க இது அது காத்தடிக்கிற பக்கம் சினிமாக்காரன் பாட்டு பாடுற மாதிரி சாஞ்சா சாயரன்ற மாதிரி சாஞ்சின்னு போறவனால உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. அவனெல்லாம் உண்மையான அன்பு, ஆண்டவருடைய அன்புக்குள்ள ஒன்றும் பூரணப்படலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பவுல் அங்க சிலாக்கியத்தை, விசுவாசனுடைய சிலாக்கியத்தை குறித்து அங்க சொல்லும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்துல இங்க வரும்போது அப்ப என்ன சொல்றாருன்னா, முதலாவது என்ன சொல்றாருன்னா, மாம்ச சிந்தை நமக்கு என்ன சிந்தை இருக்கக்கூடாது? மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராக வழி நடத்தப்படும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாம்ச சிந்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை என்ன பண்றாங்க கேட்கிறாரு, ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிலிப்பு அங்க சொல்றாரு பாருங்க, 14வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், அப்ப 13 படிக்கலாமா? இயேசு பிலிப்பு செத்ரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீங்க அப்படின்னு தம்முடைய சீசர்களை, இந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார்.
அப்படி கேட்கும்போது அதுக்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு அவரை பார்த்து, பேதுரை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இந்த ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இந்த சரீரமும் என்ன பண்ண உனக்கு வெளிப்படுத்தல, ஆனா பரலோகத்தில் இருக்க என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. நீ பேதுருவா இருக்கிற, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லி பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அந்த பாதாளத்தினுடைய திறவுகோலை உடையவனா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு பேதுரு என்ன பண்ணாருன்னா, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 21வது வசனத்துல சொல்லும் போது, அது முதல் இயேசு என்ன பண்றாருன்னா, அங்க 20வது வசனம், அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் நீங்க சொல்லாதபடிக்கு நம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் கிறிஸ்து அப்படின்றத நீங்க என்ன பண்ணக்கூடாதீங்க, யாருக்கிட்டையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெளிப்படும். அப்ப அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை ஒன்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், இப்ப ஆண்டவர் பேதுருவை அழைச்சிட்டு போய் சொல்றது வேற, ஆனா பேதுரு இயேசுவை தனியா அழைச்சு கொண்டு போய் சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடவே கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று ஆண்டவரவே கடிந்து கொண்டாராம் பேதுரு. ஆமென் அல்லேலூயா. அப்ப கடிந்து கொள்ள தொடங்கினான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த துணிவோட கூட ஆண்டவர் என்ன பண்ணா கடிந்து கொள்றான். அப்ப அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அங்க பிசாசு என்ன பண்ணாரு, உப்பரிகள் மேல இந்த கல் அப்பமாக்கும்படி செய்யி அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன பண்ண, இந்த ராஜ்யத்தை ஒரு நிமிஷத்துல காண்பிச்சு, என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் உமக்கு நான் தருவேன், எனக்கு சித்தமானவங்களுக்கு நான் கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அந்த பிசாசு சொல்றான். ஆனா அதுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அல்லேலூயா. அங்க அப்பாலே போ சாத்தானு சொன்னார். இவனை பார்த்து என்ன சொன்னார், பேதுருவை பார்த்து பின்னாடி எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பார்க்கணும், ஒரே மாதிரி பேசக்கூடாது. அதனால சொல்ற எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்னு சொன்னார். அப்ப ஏன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சாத்தானேன்னு சொன்னாரு? அவர் சொன்னார், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர மனுஷனுக்கு ஏற்றவைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆனாதான் ஆண்டவர் அப்பா பின்னாடி போ சாத்தானேன்னு சொல்லி பேதுருவை என்ன பண்ணாரு, கடிந்து கொண்டார். அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கும் போது மாம்ச சிந்தை நமக்குள்ள கிரியை செய்யாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவைகளை சிந்திக்கிறவைகளை என்ன அப்படின்னு சொன்னார். அப்ப இங்க ஒரு திமிர்வாதக்காரனை, படுக்கையில கிடக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை என்ன பண்றாங்க, அங்க இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அப்ப ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அவனுடைய விசுவாசம் இல்ல, ஆனா இவனை சுமந்து கொண்டு வந்தாங்க பாரு இயேசு கிட்ட, அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, மகனே திமிர்வாதக்காரனே, உன் மகனே திடன்கோள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வேதபாரர்களும் பாத்தீங்கன்னா அப்ப இவங்க சொல்றாங்க, சிலர் தேவசோசனம் சொல்றாங்க, நாங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இப்படி சிந்திக்கிறாங்க அவங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, அவர்கள் நினைவுகளை அறிஞ்சு நீங்கள் உங்கள் இருதயங்களை பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அறிய வேண்டும் சொல்றாரு. எழுந்து சொல்லி திமிர்வாதக்காரனை எழுந்து சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு அவன் போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம பொல்லாதவைகளை இந்த மாம்ச பிரகாரமா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மாம்சத்துக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கும் போது அதைதான் சொல்றாரு, உங்க இருதயங்களே இப்படிப்பட்ட பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்க கடிந்து கொடுக்கறத பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம முதலாவது மாம்ச சிந்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க.
ரோமருக்கு எழுதின நிருபத்துல 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இங்க இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாருன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம், நல்லது அவிவிசுவாசத்தினாலே அவைகளை முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமையான சிந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொன்னா, அப்ப 16வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அழகா என்ன சொல்றாருன்னா, மேலும் முதற் பலனானது மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும், வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வேர் பரிசுத்தம் இல்லாம கிளை பரிசுத்தமா மாறாது. ஆமென். அப்ப முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தாதான் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். அப்ப புதிய திராட்சை ரசத்தை பழைய துணிதுகள்ல ஊத்தினா அது சிந்தி தான் போகும், அது கெட்டுதான் போகும். ஆனா புது திராட்சை ரசத்தை அந்த இதுல தான் ஊத்தினாதான் அது புதுசா என்ன பண்ணும், இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா, அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருந்தாதான் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கு. எவ்வளவு பாவம் நம்ம பாலை இருந்தாலும் அந்த பால்ல ஒரு ஈ விழுந்துட்டாலும் கொஞ்சம் என்ன பண்ணுது, உடனே கெட்டு என்ன பண்ணுது, யாரும் சாப்பிட முடியாது, யூஸ் பண்ணாத போயிட்டு. அப்ப அது போல கிளைகள் அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப வேறானது பரிசுத்தமா இருந்தாதான் கிளைகளை எப்படி இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். நம்ம பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதங்க கிளை சொல்றாரு, சில கிளைகளை முறித்து போட வேண்டாம். அது சொல்றாரு, கிளைகள் முறித்து போட பட்டிருக்க காட்டு ஒலிவு மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்டப்பட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளா இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நீ ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லதுதான். அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய், மேட்டிமையான சிந்தையாராமல் பயந்துருன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது மாம்ச சிந்தை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்றாரு. ரெண்டாவது மேட்டுமையான சிந்தை நமக்குள்ள இருந்த பெருமையான சிந்தை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு எதிரி, ஆண்டவருக்கு யார் எதிரின்னா அந்த பெருமை உள்ளவனுக்கு தான் எதிரின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றார், மேட்டிமையான சிந்தை இருக்கக்கூடாதுன்றாரு. சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதம் 138வது சங்கீதத்துல கூட அங்க ஒரு வார்த்தையை சொல்லப்படுது. சங்கீதம் 138வது சங்கீதம் அங்க வாசிக்கும் போது சங்கீதம் 138 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ அவர் தூரத்துல இருந்து அறிகிறார். யாரை தூரத்துல இருந்து பாக்குறாரா, மேட்டிமை அந்த பெருமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்களை தூரத்துல இருந்து கர்த்தர் பாக்குறாராம். ஆனா கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், அவர் உயர்ந்தவரா இருந்தோம் தாழ்மையானவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப மேட்டிமையான சிந்தை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மேட்டிமையானவங்கள நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம தூரத்துல இருந்து தான் பார்ப்பாரு, கெட்ட கர்த்தர் நமக்கு இறக்கம் செய்ய மாட்டார். ஆமென். அதனால மாம்ச சிந்தை நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அப்படின்னால அந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. ரெண்டாவது மேட்டிமையான சிந்தை, அந்த பெருமை என்ற எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்பதான் நமக்கு ஆண்டவர் நம்ம மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவனும் சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த மாம்ச சிந்தையும் மேட்டிமையான எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பவுல் இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதுதான் சொல்லும் போது அப்ப அதனாலதான் அந்த 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன அழகா சொல்றாரு, ஆனபடியால் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அங்க ஒரு நிறைய பட்டியல் போட்டு சொல்றாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சப்படியின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப யார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி யார் நடக்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப மெய்யான விசுவாசிகளுக்கு அநேக சிலாக்கியங்கள் உண்டு. அவைகளில் ஒன்றை மாத்திரம் பவுல் இங்க குறிப்பிட்டு எழுதும் போது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தினுடைய நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் நடைபெறுவதாக பவுல் இங்க என்ன பண்றாரு, இதுவரையில் அவர் குறிப்பிடுறாரு. இந்த போராட்டத்தின் விளைவினால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பவுல் என்ன பண்றாருன்னா
முன்னதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன் என்றும் தன்னுடைய மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு கேட்கிறார். ஆனா இப்பொழுது தன்னுடைய பிரச்சனை விடுதலை பெற்றவராக போராட்டத்துல வெற்றி பெற்றவராக மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வந்துட்டு என்ன பண்ணாரு, விசுவாசிகளுடைய சிலாகத்தை மகிழ்ச்சியோடு இங்க என்ன பண்ணாரு எழுதுகிறத இந்த இடத்துல பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நன்மைக்கு தீமைக்கும் நடுவாக நடைபெற்ற ஒரு போராட்டத்துல பவுல் என்ன பண்ண தனக்கு மாத்திரம் என்று அங்க வைத்துக் கொள்கிறார். ஆனா அதே வேளையில் தேவன் கொடுக்கிற ஆறுதலையும் சமாதானத்தையும் எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவாக இங்க என்ன பண்ணாரு, பொதுதாக்குறதா சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை என்ன பண்ணாத பெரிய சிலாக்கியத்தை குறித்து பவுல் இங்க என்ன பண்ணார் எடுத்து வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பவுல் ஆக்கினை தீர்ப்பை பற்றி சொல்லும் போது வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள்றார். அப்ப விசுவாசிகளுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் இல்லை என்று பவுல் சொல்லல. ஆனா ஏனெனில் விசுவாசிகளுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் விசுவாசிகளை விட்டு நீக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பவுல் ஆக்கினை தீர்ப்பை பற்றி சொல்லும் போது நமக்குள்ள ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்றோ, அதனால ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல என்றோ சொல்லல. நம்முடைய சுபாவத்தின்படி நாம் ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு பாத்திரவான்களாகவே இருக்கிறோம் என்றோ, அதனால நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றதை விவரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆக்கினை தீர்ப்பை குறித்து இங்க என்ன பண்ண சொல்லும் போது நமக்கு என்ன சொல்ற, ஆக்கினை தீர்ப்பு நம்மை அழுத்து போடுகிறது இல்ல. பவுல் இதை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, நமக்கு சிலுவை இல்ல, நமக்கு பாடுகள் இல்ல, நமக்கு துன்பம் இல்ல, வேதனை இல்லை என்று அவர் சொல்லல. ஆனா ஏனென்றால் நமக்கு பாடுகளும் வேதனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு மட்டும் நமக்கு இல்லை. ஏன்னா அவரை சார்ந்து அவருக்காக வாழ்கிறவங்களுக்கு அவருக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருக்கும் போது மாத்திரமே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்முடைய விசுவாசத்தின் மூலமா தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள், ஆகவே அவர்கள் ஆவியின்படி நடப்பார்கள். இவர்களுக்கு மெய்யான விசுவாசங்களுடைய சுபாவம் அவங்களுக்கு இருக்கும். அதனால நாம் எப்படிப்பட்ட நம்ம நடக்கிறோம் என்பதை நம்முடைய சுபாவம் தான் நம்ம என்ன பண்ணுது, வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு பவுல் வேறு விதமான உவமைகளை எல்லாம் சொல்லும் போது அதாங்க சொன்னாரு. ரோமர் கழுதல் நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் கழுதல் நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது 7ல இருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு சில காரியங்களை அவர் எடுத்துரைக்கிறத பாக்குறோம். அங்க வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை பவுல் இருக்கும் போது அங்க ரோம அரசாங்கம் ரொம்ப கடுமையான சட்டங்கள் எல்லாம் இயற்றி வச்சிருந்தாங்க. அப்படி பண்ணும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு செத்து போன ஒரு குற்றவாளியை என்ன பண்ணுவாங்கன்னா, பவுல் அப்படிதான் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனாலதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க பவுலை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செத்து போனவனுடைய சரீரத்தை எடுத்துட்டு தன்னுடைய சரீரத்துல முதுகுல கட்டிடுவாங்களாம். நம்முடைய சரீரத்துல அப்படி கட்டிட்டு அப்படி பாத்தீங்கன்னா அதனுடைய வேதனையில அதனுடைய சரீரம் அந்த நாத்தை எடுத்து புழுத்து எப்படி இருக்குதோ அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை தன்னுடைய சரீரத்தோட கட்டி என்ன பண்ணுவாங்களாம், கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாராம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் போதுதான் இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அறைகூவல் விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட கொடுமையான சட்டத்தின் மத்தியில தான் பவுல் இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனால பவுல் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன இல்ல, ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்றார். 2வது வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த பாவம் பிரமாணத்திலிருந்து பவுல் என்னை விடுதலை பெற்றிருக்கிறார் என்றதை அங்க என்ன பண்ண உறுதிமொழி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றார், நித்திய மரணத்திலிருந்து பவுல் என்ன பண்ணாரு, பவுல் விடுதலை பெற்றிருக்கிறத இந்த இடத்துல சொல்றார். ஆமென் அல்லேலூயா. 3வது வசனத்தை சொல்றார், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த இந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு பவுலினுடைய பாவம் அவருடைய மாம்சத்துல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறதுன்றதை இந்த என்ன பண்ற பவுல் எடுத்து வைக்கிறார். அதான் சொல்றாரு 4வது வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதி நிறைவேற்றுவதற்காக 6வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் பவுலிடத்துல ஜீவனும் சமாதானம் இருந்தது. ஏன்னா மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறதுனால அவனுக்கு ஜீவனும் சமாதானத்தை எனக்குள்ள இருக்குதுன்றத பவுல் அங்க எடுத்து வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால 9வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமா இருந்தால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென் அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கும் போது மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா நம்ம இருக்க மாட்டோம். ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு அப்ப ஆவிக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க. கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா நாம் அவருடையவர்கள் என்று சொல்லி உரிமையை கொண்டாட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அந்த 10வது வசனம் சொல்றாரு, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது ஜீவன் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்ப சரீரம் பாவத்தின் நிமித்தமாய் மரித்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே 12வது வசனத்துல 13வது வசனத்துல வாசிக்கணும், ஆகையால் சகோதரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின் சரீரத்தினாலே செய்கைகளை அழித்தால் நீங்க பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி நம்ம பிழைத்தா நம்ம சாவோம். ஆனா ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகளை அழிச்சுங்கன்னா நம்ம பிழைக்க முடியும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதான் அவர் சொன்னாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் போது சொன்னாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்றத அங்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மீட்பை கொண்டு வரும். ஆக்கின் தீர்ப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். ஜீவனுடைய ஆவி நமக்குள்ள வரும். தேவனுடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட்டிருக்கும். சத்தியம் நமக்குள்ள இருக்கும். அந்த ஒருமைப்பாடு இருக்கும். விசுவாசம் இருக்கும். பரிசுத்தமா நம்ம வாழுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் என்ன பண்ண கொடுப்பார். அப்ப அது போல விசுவாசம் ஆண்டு மேல இருக்கும். ஞானம், நீதி, அப்படி நம்பிக்கை, அந்த மரணத்திலையும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அவருடைய உயிர்த்துல நம்மையும் பங்கடைவதற்கு இணைக்கப்பட்டிருக்கவங்களா கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் ஆண்டு ஒரு புதிய சிருஷ்டியை போல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மை அவருடைய ஆவியின்படி நடக்கும் போது அப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கர்த்தர் தந்து நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்கிறார். அப்ப மாம்ச சிந்தைகளை நம்ம இடம் கொடுக்காம பொல்லாதவர்களை நம்ம சிந்திக்காதபடிக்கு தேவனுக்கு ஏற்றவர்களை நம்ம சிந்திக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே மேட்டிமையான சிந்தையை நம்ம வைக்கும் போது தூரத்துல இருந்து தேவன் அறிவார். ஆனா தாழ்மையா இருக்கிறவங்களை கர்த்தருக்கு சமயமா என்ன பண்ணுவார், நம்ம நோக்கி பார்ப்பார். ஆமென் அல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்துல நீங்க வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் சொல்றாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்ப இருமாப்பான சிந்தை. அப்ப இந்த பணம் இருக்குதுன்னா பணம் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லி அதே 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அங்க என்ன பண்றாரு, 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்களே. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் அப்ப விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்யும், வேற இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சிலர் அதை என்ன பண்ணாங்க, இச்சித்து ஆண்டுடைய அன்பை விட்டு விசுவாசத்தை விட்டு வலிவே அநேக வேதனால தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, இவ்வுலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல். ஆமென் சொல்லுங்க. அந்த இருமாப்பான சிந்தை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, பணம் வந்துச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது, பணம் ரோம பிரசங்கை 10:19 வாசிக்கிறோம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப சொன்னா நீங்க சொன்னாரு, உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருவாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமல். இதெல்லாம் ஒரு நாள் நிலைத்திருக்காது, எல்லாமே அழிஞ்சு போகும். ஆமென் சொல்லுங்க. நம்ம காண்கிறவர்கள் எல்லாம் அழியும், காணாதவர்களை தான் நமக்கு நித்தியமானவைகள். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல என்ன பண்ணக்கூடாது,
இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எல்லாமே போயிடும், ஒண்ணுமில்லாத ஆயிடும். அதனால இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம என்ன வைக்க கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. அதான் சொல்றாரு, இருமாப்பான சிந்தை இல்லாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கவும். ஆமென் சொல்லுங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரங்கள்ல கர்த்தர் கரெக்டா கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்றாரு, நன்மை செய்யவும் நற்கிரிகளிலே ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வதுமா இருக்கும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவங்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஜீவனுள்ள தேவன் மேல நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அதுதான் பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றார், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இருமாப்பான சுதந்திரத்தை இருமாப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்றாரு. மந்தைகளுக்கு சபைகளுக்கு மாதிரியாய் நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும், கண்காணிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா சாமத்திலே 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 18:12 இருதயம் எப்படி போயிருமோ? இருமாப்பாய் அழிவு வருமோன்னு மனுஷனுடைய இருதயம் எப்படியே மாறிடும்? இருமாப்பாயிரும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அழிவு வருமுன் மனிதனுடைய இருதயம் என்ன மாறிடும்? இருமாப்பா மாறிடும். ஒரு மனுஷன் அழிவுக்கு நேரா போயிடுகிறானா அவனுக்குள்ள இருமாப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்க கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஒண்ணுமே இல்லாதவன் தான் ஆபிரகாம். ஆண்டவர் சொல்லும் போது அவன் புறப்பட்டு வந்தவன் தான். அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவன் வந்தான். ஆனா வந்த பிறகு ஆண்டவர் அவனுக்கு அவனோட வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து வெறும் சீவானாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் கூட அவன் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தும் போது, அந்த 18ஆம் அதிகாரம் 24 நினைக்கிறேன், அங்க நீங்க வாசித்து பாருங்க, நான் தூளும் சாம்பலும் உள்ள மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. ஆனா அவர் சொல்றாரு, அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான், அசுத்த ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உசியா மரணம் அடைந்த வருஷத்துல என் ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லி அலறான், பயப்படுறான். ஆனா சொன்னா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிகள் பெரிய பாருங்க, தாவீது சொல்றான், தன்னை தாழ்த்த அவன் என்ன சொல்றான்? ஒரு செத்து போன ஒரு நாய் நான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு செத்து போன நாய் எங்க கொண்டு போய் தூக்கிட்டு போய் போறாங்களோ அங்கெல்லாம் நாற்றம் எடுத்து கிடக்கும். அது போல ஒரு நாய் போல இருக்கிற நான் செத்த ஒரு நாய்க்கு சமானம்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான். அப்படி தன்னெல்லாம் யாரெல்லாம் தாழ்த்துனாங்களோ அவங்களா உயர்த்தப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப பவுல் பாருங்க, அவர் சொல்றாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாருன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1:5 இந்த வசனத்தை என்ன பண்ணாங்க? கிறிஸ்துமஸ் பிறந்துட்டா போதும் சொன்னா, டிசம்பர் வந்துட்டா போவாங்க, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா அந்த கடைசி வரையில ஒரு வார்த்தை வருது. என்ன வருது தெரியுமா? அதுல வரியில, பாவிகளிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு பவுல் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆமே, எல்லா பாவிகளிலும் பிரதானமான பாவி நான் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறார். அதனால்தான் கர்த்தர் இப்ப ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களுக்கு அவங்களால சாதிக்க முடியாதவை எல்லாவற்றையும் இந்த பவுலுக்கு தன்னையே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரோடு கூட பயணிக்கல, ஆனாலும் கூட அவரோடு கூட அவர் அவர் கொடுத்த இந்த தரிசனத்தை பிரகாரம் ஆண்டவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்த தரிசனங்களை கொடுத்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சேஞ்சா மாறி எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தே ஒவ்வொரு வெளிப்படுத்துகளும் தரிசனங்களையும் அவர் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியமா எழுந்தவர். ஆமென் சொல்லுங்க. 13 நிருபங்களை எழுதினார். ஆனால் இப்ப இந்த பவுல் அவ்வளவு சேலஞ்சா சொல்றாரு, அன்னைக்கே இந்தியாவே விலை கொடுத்து வாங்கக்கூடியதான ஒரு சொத்துக்கு சொந்தக்காரன், 500 கோடிக்கு சொத்துக்கு சொந்தக்காரன். ஆனா எல்லாவற்றையும் தேவனுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் அதையே பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் அதையே நான் தொடர்ந்து பயணிக்கிறேன்னு சொல்லி பவுல் என்ன பண்ண தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்காக எதையாக நம்ம இழக்காம
நம்ம வந்து எது லாபமா இருக்குதோ, எது நமக்கு அதெல்லாம் நம்ம நஷ்டம் என்று கருதும் போது தான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே அழிவு வரும் முன்னே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப மனிதனுடைய அழிவு வருவதற்கு முன்னாடி மனிதனுடைய இருதயம் எப்படி ஆகுமா? இருமாப்பா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்கு மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, மேட்டிமையான சிந்தை இருக்கக்கூடாது, இருமாப்பான சிந்தை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சரீரத்துல நம்முடைய சிந்தைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இருமாப்பான சிந்தை அழிவை கொண்டு வந்துடும். ஆமென். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். இங்க ரோம நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், ஆகவே 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், பேதைகளே விவேகம் அடைங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாருங்கள். இது என்ன சிந்தை வரணுமா நமக்கு? புத்தி உள்ள சிந்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அந்த புத்தி உள்ள சிந்தை, தேவனுடைய அண்டிக்கு உள்ளகிற சிந்தை, அன்புள்ள சிந்தை. ஆமென் சொல்லுங்க. அந்த பக்தி உள்ள சிந்தை தான் அந்த புத்தி உள்ள சிந்தை. அதான் சொல்றாரு 28ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கும் போது, அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல கூட அங்கேயே இந்த சிந்தையை குறித்து அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 28:2, தேசத்தினுடைய பாவத்தின் நிமித்தமும் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள், புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா புத்தியும் அறிவு உள்ள ஒரு மனுஷனாலதான் அவனுடைய நற்சீர் வந்து எப்படி இருக்குமா? நீடித்திருக்கு. அப்ப புத்தி உள்ள அந்த நற்சீர் நீடித்திருக்குன்னா ஒரு பக்தி உள்ள ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்படணும். ஒரு புத்தி உள்ள பக்தி உள்ள ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதே 19ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை என்ன செய்யறானோ? சிநேகிக்கிறான், காப்பாற்றுகிறான். நாங்க இதில் சொல்ற தெலுங்குல என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான். ஆமென். அவன் ஆத்மாவே அவன் நேசிக்கிறான் அர்த்தம். அதுக்கு கீழே சொல்றாரு, ஆனா புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம நன்மை அடையணும்னா பக்தி உள்ளவனுக்கு ஏற்ற நம்ம வந்துட்டு நம்ம அந்த பக்தி உள்ள சிந்தை நமக்குள்ள காணப்படும் போது அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே தான் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து மாம்ச சிந்தை, மேட்டிமையான சிந்தை, இருமாப்பான சிந்தை, ஒரு பக்தி உள்ள சிந்தை நமக்குள்ள காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றார். அப்ப வந்து அப்ப இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. இது என்ன சிந்தை? ஆவியின் சிந்தை. அப்ப ஆவியின் சிந்தை அப்ப வந்து ஏன்னா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர். அதனால நமக்குள்ள ஆவின் சிந்தை இருக்குதா, மாம்ச சிந்தை இருக்குதா, இல்ல இருமாப்பான சிந்தை இருக்குதா, இல்ல புத்தி உள்ள சிந்தை இருக்குதா, நம்ம என்ன சிந்தை இருக்குதுன்றதை கண்டுபிடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவர் சொல்றார், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதான் ஆண்டவர் சொல்றார், 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம், மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் நம்ம இருதயங்களை பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியின் சிந்தை என்னது என்பதை அவர் அறிகிறபடினால அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆவியின் சிந்தை அவங்களுக்குள்ள காணப்படும். ஆமென் சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்ற, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவின் படிக்க நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கலாத்தியர் நிருபத்துல கூட நம்ம வாசிக்கும் போது, பவுல் அங்க கலாத்தியர் நிருபத்துல வாசிக்கும் போது, கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 2 சிந்தையை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 17வது வசனத்துல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்ப மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நாம இதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்யாதபடிக்கு தடுக்குது. அதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, நான் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என் இருதயங்கள்ல ஒரு அவயம் இருக்குது,
அதுதான் என்ன பண்ணுது, நன்மை செய்யற விருப்பம் எனக்கு இருக்குது, நன்மை செய்ய வேண்டிய விருப்பம். ஆனா காரியமும் என்னிடத்துல இல்ல. காரணம், எனக்குள் வாசம் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அதங்க சொல்றார் ரோமர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17 வாசிக்கும் போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கிறது. ஆவியினால நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தினுடைய கிரிகள் வெளியரங்கமான இருக்கிற அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசுனிகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், காளியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின் கிரியைகள் இந்த 17 விதமான சுபாவங்களை என்ன பண்ணுது இங்க இருக்கும்போது, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன பண்ணுது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, நாம இதை செய்யணும்னு நினைக்கும் போது அது செய்யாதபடிக்கு தடுக்கிறது எதுனா அப்ப மாம்சம். அதாங்க சொல்றாரு 16வது வசனத்துல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நீங்க நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே சொல்றாரு ரோமர் 8:1 வாசிக்கிறோம். அதான் சொல்றாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஆமென் சொல்லுங்க. 8வது வசனம் சொல்லுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப யார் மாம்சத்துக்கு தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தேவனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் விருப்பமா இருக்க மாட்டாங்க, பிரியமா இருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஆவின் சிந்தை நமக்குள்ள காணப்படணும். ஆகவே மாம்ச சிந்தையை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு ஏற்ற சிந்தையை நமக்குள்ள காணப்படணும். மேட்டியமான சிந்தை இல்லாம தாழ்மையான சிந்தையை நமக்குள்ள காணப்படணும். இருமாப்பான சிந்தை நமக்குள்ள தூக்கி எறிய வேண்டும். ஆகவே தேவனுக்கு பக்தி உள்ள ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்படும் போது நன்மைகளை நம்ம பெற்று நம்ம சுகமா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க முடியும். அப்ப நம்ம ஆவிக்கிற சிந்தைகளோடு கூட நம்ம வாழும் போது, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆகவே தான் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆவின் சிந்தையோ அங்க சொல்றாரு ரோமருக்கு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனால நம்ம ஆவிக்குரிய சிந்தைகளை நம்ம தேவனுக்கு ஏற்ற சிந்தையை, ஆவிக்குரிய சிந்தைகளை நம்ம வாழுவோம், அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படி இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது எரேமியா 33:3 வசனத்தின்படி, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறிந்ததும் அறியாதவனை எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எட்டாத அந்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து வருகிற மாதங்கள்ல கர்த்தர் அப்படி கனம் பண்ணி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஆண்டை எங்களுக்கு ஈவாய் கொடுத்து கடந்த 5 மாதங்களையும் கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன், இந்த 6வது மாதத்தின் முதல் நாள் தொடங்கி இந்த மாதத்தினுடைய இந்த 28வது நாளில் இந்த கால வேளையில் இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த கால வேளையில் எங்கள் துதிகள் மத்தியில், எங்கள் சோத்திர படிகள் மத்தியில், எங்கள் நன்றி படிகள் மத்தியில், எங்கள் ஆராதனை மத்தியில் வந்த எங்கள் தேவனாய் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசி அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அவர்களுக்கு நடக்கிறவர்களுக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே வாழ்கிற நாட்களில் உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஆவிக்குரிய சிந்தவைகளாய் ஆண்டவரே ஆவிக்குரிய நடக்கையில தேவனுக்கு ஆண்டவரே சித்தமானவைகளை மாத்திரமே நாங்கள் நடந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க நீர் உதவி செய்வராக இருமாப்பாய். நாங்கள் சிந்தை வையாமல் ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். தகாத சிந்தவைகளை வைக்காதபடிக்கு புத்தி உள்ள பக்தி உள்ள சிந்தையை நாங்கள் வைக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாட்களில் கர்த்தாவே ஆவின் சுவடி ஆண்டவரே மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவின் ஆண்டவரே சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த ஜீவனின் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு எங்களில் காணப்படுகிற எல்லா குறைபாடுகளையும் கர்த்தர் மன்னித்து இரக்கத்தை வெளிப்படுத்தி எப்படி ஆயிலும் ஆண்டவரே துதிக்கிறோம். வரப்போகிற உங்களுடைய கோபாக்கிய நாட்கள் அந்த அழிந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். வார்த்தையை கேட்காத ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இருந்த அந்த சோதம் குமாரா பட்டணம் ஆண்டவரே அழிவுக்கு நேராய் போனதை போல நாங்கள் அழிவுக்கு நேராய் போய்விடாதபடிக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து
கர்த்தாவே நீங்க விடுவிக்கப்பட்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவைக்கு ஏற்றவைகளை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கர்த்தர் கிருபை தர முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க அப்படி திடப்படுத்தும், பலப்படுத்தும், விசுவாசத்துல உறுதிப்படுத்த முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். இப்பொழுதும் உமக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கைகளை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து இதை அங்கீகரித்து இதை ஆசீர்வதித்து இதனுடைய பிரதிபல நன்மைகளை அதிகமாய் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்ய முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி சுகப்படுத்தி உமக்கென்றே ஜீவனுள்ள சாட்சியாக விளங்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது வேண்டிக் வரும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.